அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 8 சண்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்தலாம். ஜோ பிடன் எலெக்டட் 46th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, கொஞ்சம் பெரிய நியூஸ் தான் அது. ஒரு வழியாக பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே தான் நம்ம வேலை ஆரம்பிக்குது. ஸோ இவரோட ஃபாரின் பாலிசி, இவரோட போக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது, அது மிக முக்கியமாக இந்தியாவோட எந்த மாதிரியான ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஒரு முயற்சி செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இவர் எந்த மாகாணத்தை சேர்ந்தவர் அப்படின்ற இவரோட பயோகிராஃபி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க இந்திய வம்சாவளியினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க எழுதின புத்தகங்கள் அல்லது வந்து உலகளாவிய லெவலில் ஐநா சபை சம்மந்தமாக ஏதாவது ப்ரைஸ் எதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே இதெல்லாம் வந்து வரும். அடுத்த இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்ற மாதிரி இருக்குது. EOS அப்படின்றது இதை முக்கியமாக வந்து பேண்டமிக் சமயத்தில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதனால் இந்த சேட்டலைட்னால் என்னென்ன பயன்பாடுகள் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போது உங்கள் லேண்ட் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் விவசாயத்துக்கு, அதுக்கப்புறம் மற்ற புவியியல் கூறுகள், ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கெலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்கு பயன்பட போகுது, விவசாயத்துறையிலையும் சரி மற்ற துறைகள்லையும் பயன்பட போகுது அப்படின்றத நம்ம தான் திங்க் பண்ணணும். இது எப்படி நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ எங்கேனாச்சும் ஜாகிரஃபியில் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அங்கே படிச்சிருப்போம் புக்கில் ஸ்டாட்டிக்காக. ஸோ அதோட டைனமிக் பார்ட்டு தான் இது. தமிழ்நாடு பேக்ஸ் நேஷ்னல் அவார்டு இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ரொம்ப முக்கியம். மெயின்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஷின் தான் அது. வாட்டர் மேனேஜ்மெண்ட்னால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க, அது எதனால் வந்து ப்ரைஸ் வாங்குச்சு, இதில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அப்போது என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு அதை பேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இங்கே இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதே வந்து மற்ற கர்நாடகா, கேரளா அவங்களாம் வந்து இது மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மற்ற மாநிலங்களும் வந்துட்டு இதில் வந்து நம்ம குறிப்பெடுத்துக்க முடியும். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டோட எக்ஸ்டென்சிவ் வெர்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். PSLVயில் வந்து இது பண்ணியிருக்காங்க, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் GSLVனா என்ன, PSLVனா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து என்ன, இதோட ஆர்பிட்டில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றதே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ரிசர்வ்ஸ் ஆர்டர் ஆன் GST ஆன் லாட்ரிஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். இந்த பிரச்சனையோட இது வெர்டிக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அது வந்து GST இஷ்யூக்குள்ளேயும் வந்து வரும். அதுக்கப்புறம் எக்கனாமி அப்படின்ற ஜெனரேஷன் ஆஃப் மணி அப்படின்ற அந்த கேட்டகரி கீழேயும் வரும். அடுத்தது குஜார்ஸ் த்ரெட்டன் டு இன்டென்சிஃபை குவாட்டா ஸ்டிரின்னு இருக்கிற இந்த நியூஸில் குஜார்ஸ் அப்படின்ற மக்கள் வந்து எந்தெந்த மாநிலங்களில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு OBC ரிசர்வேஷன் 5% வந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அதுக்காக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட பேசிக் திங்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இவங்க வாழ்கிற மாநிலங்கள், இவங்க பெரும்பாலும் வந்து ஆடு மேய்க்கிறவங்களாம் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா NCERT புத்தகத்துலேயும் வந்து இந்த குஜார்ஸை பற்றி வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால் ரொம்ப முக்கியமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, பார்த்துருந்துருப்பீங்க. ஈரான் வந்து இந்தியாவை வந்து இந்த சாபஹார் போர்ட்லேருந்து ஒரு ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்லேருந்து இந்தியாவை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் நம்ம இந்தியா எல்லாமே வந்துட்டு அவங்க அந்த ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத. ஆனால் வந்து என்ன, இப்போ மறுபடியும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்க இப்போ சைடில் வந்து கிரேனு, சுவிட்சு, ட்ராக்லாம் வந்து வரலையாமா. ஏன்னா அமெரிக்கா வந்து இம்போஸ் பண்ணியிருக்கு இல்லையா பேன், ஈரான் மேலே பொருளாதார ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதுனால, பொருளாதார தடை பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்திய ஈரான் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. UAE செட் டு ஓவர்ஹால் இஸ்லாமிக் லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஆர்த்தடாக்சிக்கலாக இருந்த இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து எந்த மாதிரியான மாற்றங்களுக்கு வந்து உள்ளாகுது, அப்போ வந்து ரைட்ஸ் அப்படின்றது சோஷியல் சேஞ்ச் ப்ளஸ் வந்து சோஷியல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த மாதிரி மாற்றத்துக்கு உள்ளாகுது அப்படின்றதே நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்.
இது வந்து குளோபலைசேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைனமிசம், சோஷியல் டைனமிசம் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே வந்து வரும். அடுத்தது பிஸ்னஸ் பேஜில் சைனாஸ் அக்டோபர் எக்ஸ்போர்ட்ஸ் சர்ஜ் இம்போர்ட் ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட். அது சைனாவோட இதை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நியூஸ்லாம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் படித்தா போதும். இது ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது டம்பிங் பை வியட்நாம் ஹிட்ஸ் இந்தியன் பெப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகளை பற்றி ஜாகிரபிக்கலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்பைஸ் வாசனை பொருட்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிளேஸ் ட்ரைப்ஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி. இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உபகரணங்கள்லாம் இருக்குது இல்லையா, கோன் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஆரஞ்ச் ஹனி, கோல்தரா மொசைக் லேம்ப், இது எல்லாமே நான் ஜஸ்ட்டு இந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எப்போயாவது நியூஸில் வந்துச்சுன்னா, அதாவது இப்போதைக்கு இது விளம்பரத்தில் வந்திருக்கு, பட் இது ஏதாவது ஒரு நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, அல்லது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நியூஸாக வந்துச்சு அப்படின்னாலோ இதை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எங்கே செய்கிறாங்க, எந்த வகையான மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதை முழுசாகவே படிச்சிடணும். நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே ஒன்று விடாமல் வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸில் வந்துட்டு நீட் கோட்டா பற்றியும் அமெரிக்காவோட எலக்ட்ரல் சிஸ்டம் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ் கன்வர்ஷன் அண்ட் த லான்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே இது வந்து வரும். ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடணும். அடுத்தது பாரிஸ் அக்கார்ட் பற்றின சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இதோட பேசிக் பாரிஸ் அக்கார்ட்னால் என்னது, அது என்னென்ன யாரெல்லாம் மெம்பராக வந்து இருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய டார்கெட்லாம் வந்து என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயம் க்ரீன் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதோட ஆர்கனைசேஷனோட பேர்னாச்சும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸில் வந்து எழுதுறதுக்கு இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது உலகத்தில், இந்தியாவும் இதோட கைகோர்த்து தன்னோட நோக்கத்தை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுதுறதுக்கு இந்த பெயர்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது ஐஎஸ் கொரசான் ப்ரொவின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது பேர் வந்து அப்பியர் ஆனதுனால இந்த கொரசான் ப்ரொவின்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை ஜாகிரபிக்கல் லொக்கேட் பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈரான் அண்டு சிரியா, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்டு சிரியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, ஐஎஸ்ஐஎஸ். ஸோ அவங்களோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்றதை வாட்ச் பண்ணிட்டால் போதும். பெரிய லெவலில் அதை பற்றி தேவைப்படாது, ஏன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பற்றி கேட்க மாட்டாங்க, அதனால் வர இம்பேக்ட்டை தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.